ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்து பொரிய விட்டுக்கிறணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப தேவைப்படாது. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தால் 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டால் நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.